ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் கலர்ஃபுல்லான காரசாரமான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி எடுத்திருக்க மீன் வந்து கொடுவா மீன், 1 கிலோ கொடுவா மீன். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். 100 கிராம் புளி எடுத்து கரைச்சி சுத்தமாக வடிகட்டி வச்சுருக்குறோம். 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெருஞ்சீரக பவுட்ரு, வெந்தயம், பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், நல்லெண்ணெய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லி, குழம்புக்கு தேவையான உப்பு, 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம். சின்ன வெங்காயம் 100 கிராம் உரித்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? கேஸ் ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சாச்சு. சட்டி ஹீட் ஆகிட்டு நல்லெண்ணெயை வந்து போட்டுப்போம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் வந்து பாருங்கள் 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் அதிகமாக போடக்கூடாது, குழம்பு வந்து கசப்பேறிடும். அதனால் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டாச்சு. நுணுக்குன வந்து பெருஞ்சீரகம், அதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரக பவுட்ரு அது சேர்த்துப்போம். அடுத்தது பாருங்கள் வீட்டில் செஞ்ச வடகம், தாளிப்பு வடகம். மீன் குழம்புக்கு நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாளிப்பு வடகம் போட்டுக்குப்போம். இது நல்லா வந்து வதங்கட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ வந்து வெட்டி வச்ச 100 கிராம் வெங்காயம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினாலே குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கருவேப்பிலையை வந்து கிள்ளி கருவேப்பிலையை சேர்த்துப்போம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீள் வாக்கில் வந்து வெட்டிடுவோம். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும், வாசம் சூப்பராக இருக்கும். 5 பச்சை மிளகா நீள் வாக்கில் வெட்டியாச்சு. இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து கருகாமல் இருந்துடணுங்கிறதுக்காக ஒரு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கல் உப்பு இதில் சேர்த்துப்போம். இது நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிப்போம். எண்ணெயில் நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகட்டும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வெங்காயம் இருக்கிறது தெரியாது. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்துக்கு நல்லா வெங்காயத்தை வந்து நைஸாக வெட்டிக்குங்க. வந்து வெங்காயம் வதங்கிட்டு இப்போ இந்த தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை நம்ம வந்து இதில் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்தது வந்து தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இதோட பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கிப்போம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் அப்படியே நல்லா கரைஞ்சிடணும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கோங்க. புளி 100 கிராம் புளி வந்து கரைச்சி வச்ச புளியை வந்து வடிகட்டி நம்ம வந்து இந்த குழம்புல சேர்த்துப்போம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் திக்னஸ் தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா குழம்புக்கான உப்பு 1/2 ஸ்பூன் உப்பு நான் போட்டிருக்கேன். ஏன்னா 1 கிலோ மீன் போட்டிருக்கோமா, மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தே நம்ம உப்பு போடணும். பெருஞ்சீரக பவுட்ரு வந்து பாருங்கள் அந்த 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரக பவுட்ரு அதுவும் வந்து சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீனுக்கும் உரப்பு காரம் எல்லாமே மீனுக்கும் சேர்த்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் பாருங்கள் அந்த மீன் வந்து குழம்புல இருக்கும்போது அந்த உப்பு காரம் எல்லாமே மீன் இழுத்து குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், மீனும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மூடி வச்சு நல்ல ஒரு மிளகாத்தூள் வாடையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கொதி வாங்கியாச்சு. சூப்பராக வந்து குழம்பு வந்து நல்லா நுர பொங்கி வந்துட்டு இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சா இந்த மீனை வந்து 1 பை 1 பொறுமையாக நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. அப்படி சேர்த்துட்டு நம்ம வந்து கரண்டி வச்சு நம்ம வந்து இப்போயே வந்து மீனை வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து குழம்புல வந்து உள்ள மீனுக்கு வந்து எங்கேத்தாலும் நல்லா சூப்பராக வந்து அந்த குழம்புல நல்லா வந்து மீன் வந்து முழுகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மீன் நல்லா வேகும் கூட. நீங்கள் அப்படியே பொறுமையாக போட்டுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா மீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரியானபடி அது மீனில் வந்து குழம்பு போய் சேர்ந்துருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மீன் வந்து இப்போ பாருங்கள் நல்லா வெந்து இப்போ 1/2 வேக்காடில் இருக்குது மீன். இப்போ வந்து பாருங்கள் வந்து மாங்காய் சேர்த்துக்கிறோம். இப்போ மாங்காய் சேர்க்கும்போது மீன் குழம்பு தண்ணி டேஸ்ட்டு கிடைக்கும். நான் வந்து மாங்காய் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீனை போட்டுட்டு நம்ம ஒரு கொதி வாங்கிட்டு ஓப்பன்லேயே வச்சு ஒரு கொதி வாங்கிட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். சிம்லேயே வச்சு கொதிக்கட்டும். நல்லா பாருங்கள் அந்த குழம்பு அப்படியே எண்ணெய் விட்டு அப்படியே அந்த மீன் எல்லாம் சூப்பராக சிம்லேயே நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. நல்லா சூப்பரான கலர்ஃபுல்லான காரசாரமான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இப்போ கட் பண்ணி வச்சு பச்சை கொத்தமல்லி அதையும் அதில் நம்ம தூவி விட்டுருவோம். வாசம் சும்மா கமன்னு சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாலும் பாருங்கள்
மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. அதான் மண் சட்டியோட வந்து ஸ்பெஷலே அதான். சூப்பரான கலர்ஃபுல்லான காரசாரமான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு, வாழை இலையில் அந்த காரசாரமான மீன் குழம்பு போட்டு சூடாக சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம். நம்ம எந்த பாத்திரத்தில் சமைக்கிறத விட மண் சட்டியில் சமைச்சோம்னா டேஸ்ட்டும் சரி, நம்ம அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுமா, எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.